11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம். என்னென்னு படிச்சிருக்கோம்? ஒரு வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏ வெக்டார் அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? மேக்னட்யூடு அதோட டைரக்ஷன். அப்படின்னா ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன மீனிங்கு? மேக்னட்யூடு ஏ, இதோட டைரக்ஷன் ஏ கேப். ஓகே, அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏ கேப்? இது அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எதுவுமா? ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏ வெக்டார்னா இட்ஸ் அ போத் மேக்னட்யூட் டைரக்ஷன். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? மேக்னட்யூடு டைரக்ஷன். அப்படின்னா யூனிட் வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எப்படி? ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ. அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல ஆர் கேப்னு இருக்கு இல்லையா? ஆர் கேப்னா எப்படி எழுதலாம்? ஆர் கேப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர்னு எழுதலாம். இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? ஸோ எஃப் வெக்டார் கூலும் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்.